ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாய் ஷேர் சேனல். பாருங்கள், குக்கர் வச்சுட்டேன். அதில் எண்ணெய் ஆல்ரெடி ஊற்றிருக்கேன். இது பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் எப்பயுமே புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு வந்துட்டு இருக்குது. நல்லா காஞ்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கடுகு நான் ஆட் பண்ணிருக்கேன். நல்லா கடுகு பொரிக்குது. அதுக்கப்புறமா வெந்தயம் கொஞ்சமாக போடுறேன், அதுவும் நல்லா வணங்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை. இந்த நல்லெண்ணெய் போட்டாவே நல்ல மனம் பார்த்திங்கன்னா செம்மையாக வந்துருக்கு, சூப்பராக எல்லாம் வணங்கிட்டுருக்கு. எண்ணெயில் ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க பாருங்கள், அதை ஆட் பண்ணுறேன். அதை போட்டாச்சு. இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்க பெருங்காயத்தூள் ஆட் பண்ண மாட்டாங்க. நான் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். அது வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாவே கொடுக்கும் உங்களுக்கு. அதெல்லாம் நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பம் உள்ளவங்க ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வணங்கி வரட்டும். நல்லா வெங்காயம் எல்லாம் வணங்கினதுக்கப்புறமா நம்ம அதுக்கப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள் ஏற்கனவே நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் மசாலாவில். அதை தவிர உங்களுக்கு ஏற்ற காரம் எல்லாமே போட்டுக்கோங்க. போட்டு ஆட் பண்ணி நல்லா வணக்கணும். வணக்கினதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு காட்டுறேன். பார்த்திங்கன்னா நான் சொன்ன 3 மசாலாவுமே இதில் போட்டுவிட்டேன். மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு கல்லுப்பு போட்டு ஆட் பண்ணி நல்லா எண்ணெயில் வந்து வணக்கிட்டுருக்கேன். சூப்பராக உங்களுக்கு வந்து நல்லா வணங்கி வருது. ஒரு 2 நிமிஷம் வணங்கட்டும். எண்ணெயில் நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம 3 கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் இந்த மசாலாவில் கத்திரிக்காய் போடும்போது உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டு நல்லா அந்த கத்திரிக்காய் நல்லா பிடிக்கும். அதனால் நல்லா இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கிக்கோங்க. ஒரு 2 செகண்ட் நல்லா வணங்கினீங்கன்னா அந்த இருக்க காரம், உப்பு எல்லாமே இந்த கத்திரிக்காயிலையும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து நல்லா இது பண்ணி கொடுக்கும். சூப்பராக வணங்கிட்டுருக்கு. பாருங்கள், நம்ம கத்திரிக்காய் 2 நிமிஷம் நல்லா வணங்கிடுச்சு. அதுலேயே வந்து நம்ம தட்டைப்பயிறு ஊற வச்சுருங்களா, அதுவும் நம்ம ஆட் பண்ணுறோம். நல்லா கழுவி வச்சுட்டு ஊற போட்டிருந்தோம், அதை அப்படியே நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். அதுவும் நல்லா மசாலாவில் வணங்கிச்சுன்னா உங்களுக்கு அதுலேயுமே டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் கிடைக்கும். ஒவ்வொருத்தங்க என்ன பண்ணாங்க, நல்லா மசாலாலாம் போட்டு வணக்கிட்டு அப்புறம் போடுவாங்க. நம்ம இப்போ போட்டோம்னா கொஞ்சம் அந்த எண்ணெயில் பட்டது எல்லாமே போட்டு கத்திரிக்காய் கூட இது நல்லா உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். பசங்க வந்து எல்லாமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. 2வது தட்டைப்பயிறு கத்திரிக்காய் ரொம்ப சத்து, மறக்காமல் நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரு 2 நிமிஷம் நல்லா வணங்கிடுச்சு. தட்டைப்பயிரும் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவும் இதில் ஆட் பண்ண போகிறோம். மசாலாவும் ஆட் பண்ணிவிட்டோம், அதுவும் சேர்ந்து வணங்கிட்டுருக்கு. இப்போ புளி கரைசல் பார்த்திங்கன்னா இந்த மிக்ஸி ஜார்லேயே போட்டுட்டேன். அது எல்லாமே சேர்ந்து நம்ம இப்போவுமே ஊற்றுறோம். நம்ம குக்கரில் பண்ணுறதுனால புளி கரைசலும் இப்போவுமே ஊற்றிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே நம்ம ஆட் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழையும் தூவி விட்டாச்சு. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு உங்களுக்கு குழம்பு. இன்னும் ஒரு 2 விசில் வந்துச்சுன்னா ரெடி ஆகிடும். தேவையான உப்பு போட்டு நீங்கள் அதை டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு இந்த அளவுக்கு தண்ணி போதுங்கிறதுனால இந்த அளவுக்கு போட்டிருக்கேன்.